ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்புக்கு இன்னும் சில மாவட்டங்கள்லேருந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம சப்ஸ்கிரைபரும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நமக்கு டைரெக்டாகவே என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க வீவர்ஸ் பார்க்கலாம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் பேர், அப்புறமா அவங்களோட குவாலிஃபிகேஷன், அதாவது தகுதிகள் பற்றி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கூட்டுறவு வங்கிகளில் வழங்கும் டைப்ஸ் ஆஃப் லோன், அதாவது கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படும் லோன்களின் வகைகள் அப்படி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நேம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்க கலெக்டர்ஸோட நேம், ஐஏஎஸோட பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்க ஐஏஎஸோட பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் நீங்கள் ரேஷன் ஷாப் போயிருக்கீங்களா? ஸோ வெளியே ரேஷன் ஷாப்பில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க, என்ன டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக ரேஷன் ஷாப்பில் எந்தெந்த பொருட்கள், அதாவது என்னென்ன பொருட்கள்லாம் விற்பாங்க, அதோட விலைகள், ஸோ ரேட், ப்ரைஸை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது கம்பராமாயணத்தை எழுதியவர் யார்? ஸோ இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏன் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த வேலைக்கு வரீங்க, இந்த வேலைக்கு ஏன் வந்திருக்கீங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க போயிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக கூட்டுறவுத்துறையில் வேலை மிக கடினமாக இருக்கும், ஸோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா வேலை, ஸோ அந்த வேலை கடினமாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேலை உங்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த வேலை செய்ய முடியும் அப்படின்னு நம்புறீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக ஒரு மூட்டை அரிசியில், ஸோ மூட்டை அரிசி இறக்குவாங்க இல்லையா ரேஷன் ஷாப்பில், ஸோ அந்த மூட்டை அரிசியில் எத்தனை கிலோ அரிசி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு மூட்டை சர்க்கரை, ஸோ ஒரு மூட்டை சர்க்கரையிலையுமே எத்தனை கிலோ சர்க்கரை இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு அட்டைப்பெட்டியில், அதாவது எண்ணெய் இருக்க அட்டைப்பட்டியில், ஸோ எண்ணெய் இருக்க அட்டைப்பட்டியில் எத்தனை பேக்கெட் எண்ணெய் இருக்கும் அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபுட் மினிஸ்டர் யார், ஸோ ஃபுட் மினிஸ்டர் யார் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே விவர்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்லாக தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. அண்ட் அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.